ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னோட தேர்ட் செஷன். இந்த செஷனில் நான் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்டை டீச் பண்ண போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செஷன் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தேர்ட் செஷன் புரியும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் கிராமர் கான்செப்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்டர் கனெக்டட். நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தேர்ட் புரியும். புரியுதா மக்களே? புரிஞ்சுதுன்னா ஓகே. Okay, I will begin the session now. Complement. A complement is a word or a group of words that completes the predicate. It actually gives information about the subject or the object. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், predicate கம்ப்ளீட் பண்ணுற வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். புரியுதா மக்களே? காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணும்? அது சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ரொம்ப ஈஸி தானே? ப்ரெடிகேட்டை கம்ப்ளீட் பண்ணுற வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணும்? அது சப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் அருண் இஸ் பிரில்லியன்ட். அருண் என்பவர் புத்திசாலின்னு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. இங்கே அருணுங்கிறது என்ன? சப்ஜெக்ட். இஸ்ங்கிறது என்ன? லிங்கிங் வேர்ப். அங்கே பிரில்லியன்ட்னு ஒரு வேர்டு இருக்குதா? அதுதான் காம்ப்ளிமெண்ட். இந்த காம்ப்ளிமெண்ட் சப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பிகாஸ் இங்கே மெயினாக சப்ஜெக்ட் தான் இருக்குது. புரியுதா மக்களே? அருண் இஸ் பிரில்லியன்ட். அருணுங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது லிங்கிங் வேர்பு, பிரில்லியன்ட்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட். புரியுதா மக்களே? ரொம்ப ஈஸியாக, ஆனால் நீங்கள் கான்சன்ட்ரேட் மட்டும் பண்ணணும். கான்சன்ட்ரேட் பண்ணுனா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். ப்ரெடிகேட் அண்ட் காம்ப்ளிமெண்ட் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் ப்ரெடிகேட்டும் காம்ப்ளிமெண்ட்டும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், அருண் இஸ் பிரில்லியன்ட். அருணுங்கிறது இங்கே சப்ஜெக்ட்டு. நான் ஏற்கனவே லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி சப்ஜெக்ட் தவிர வர வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட். கரெக்டாக? இஸ் பிரில்லியன்ட்டுங்கிறது இங்கே ப்ரெடிகேட் தான். இதை தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் செஷனில் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். சப்ஜெக்ட் தவிர வர வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட் தான். ஸோ காம்ப்ளிமெண்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் ப்ரெடிகேட். ப்ரெடிகேட்டில் வர ஒரு பார்ட் தான் காம்ப்ளிமெண்ட். ஆர் ப்ரெடிகேட்டை கம்ப்ளீட் பண்ணுற வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ புரியுதா? இப்போ பாருங்கள், அருணுங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது லிங்கிங் வேர்பு, பிரில்லியன்ட்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட். இங்கே பிரில்லியன்ட்டோட கிராமட்டிக்கல் நேம் அட்ஜெக்டிவ். பட் இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. புரியுதா மக்களே? அகைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அருணுங்கிறது சப்ஜெக்ட், இஸ் அண்ட் பிரில்லியன்ட் ஆர் ப்ரெடிகேட். இப்போ நாம் ப்ரெடிகேட்குள்ளே பார்க்கலாம். அருண் சப்ஜெக்ட், இஸ் லிங்கிங் வேர்ப், பிரில்லியன்ட்டுங்கிறது காம்ப்ளிமெண்ட். எந்த காம்ப்ளிமெண்ட்? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால அது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த லாஸ்ட் வேர்டு இருக்குது பிரில்லியன்ட். இதை நாம் ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ்னு கூட கூப்பிடலாம். புரியுதா மக்களே? இப்போ நாம் செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஷங்கர் இஸ் எ லாயர். ஷங்கர் என்பவர் ஒரு லாயர்னு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. இப்போ நாம் டிவைட் பண்ணி பார்க்கலாம் இந்த சென்டென்ஸை. ஷங்கருங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது லிங்கிங் வேர்ப், லாயருங்கிறது தான் காம்ப்ளிமெண்ட். இப்போ பாருங்கள், ஷங்கர் சப்ஜெக்ட், மற்ற வேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெடிகேட். கரெக்டாக? ஸோ ப்ரெடிகேட்குள்ளே வர வேர்ட் ஆர் ப்ரெடிகேட்டை கம்ப்ளீட் பண்ணுற வேர்ட் ஆர் வேர்ட்ஸை தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். கிளியரா மக்களே? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஷங்கர் சப்ஜெக்ட், இஸ் ஏ லாயருங்கிறது ப்ரெடிகேட் தான். நீங்கள் ப்ரெடிகேட்டு சப்ஜெக்ட்டு பார்த்தீங்கன்னா அது ப்ரெடிகேட் தான். ஆனால் ப்ரெடிகேட்டுக்குள்ளே நம்ம போனோம்னா ஷங்கருங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது லிங்கிங் வேர்ப், லாயருங்கிறது காம்ப்ளிமெண்ட். ப்ரெடிகேட்குள்ளே தான் காம்ப்ளிமெண்ட் வருது. ஸோ நீங்கள் செகண்ட் செஷன் பார்க்காம தேர்ட் செஷன் பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு புரியாது. ஸோ ஆர்டரில் தான் நீங்கள் பார்க்கணும். புரியுதா மக்களே? ஓகே, இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மேக் கிட்ஸ் ஹாப்பி. மக்களே, இதுக்கு அர்த்தம் என்னவென்றால், கார்ட்டூனில் வர கேரக்டர்ஸ் குழந்தைகளை மகிழ்ச்சியாக்குமா. இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸுங்கிறது தான் இங்கே சப்ஜெக்ட். மேக்குங்கிறது வேர்ப். எந்த வேர்புன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். இங்கிலீஷில் நிறையா கேட்டகரிஸ் ஆஃப் வேர்ப் இருக்குது. புரியுதா? அதை நான் உங்களுக்கு வேர்ப் டீச் பண்ணும்போது இன்டெப்த்தாக நான் டீச் பண்ணுறேன். இப்போ சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் தர்றேன்.
இங்கே மேக்குங்கிறது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இங்கிலீஷில் ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் என்னென்னா ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னு 2 வரும். புரியுதா உங்களுக்கு? ட்ரான்சிட்டிவ் வேர்ப் என்ன பண்ணும், ஆப்ஜெக்டை எடுத்துக்கும். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்டை எடுத்துக்காது. இது ஜஸ்ட் அவுட்லைன் தான் மக்களே. ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்டை எடுக்கும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்டை எடுக்காது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் அவுட்லைன் தான். கிரண் ஏட் அன் ஆப்பிள். கிரணுங்கிறவர் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டாரு. ஸோ இங்கே ஆப்பிள் இருக்குதல்லோ அதுதான் ஆப்ஜெக்ட். கிரண் ஏட்டுன்னு நீங்கள் சொல்ல முடியாது, கிரண் சாப்பிட்டாருன்னு சொல்ல முடியாது. எதை சாப்பிட்டாருன்னு ஒரு வாட்டுங்கிறது ஒரு கேள்வி வரும். ஸோ அப்படி வந்து அது கேன்சர் இருந்துச்சுன்னா அதுதான் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். புரியுதா மக்களே? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஹரிஷ் ரோட் எ லெட்டர். ஹரிஷுங்கிறவர் ஒரு லெட்டரை ரைட் பண்ணியிருக்காரு, இல்லை எழுதி முடிச்சிட்டாரு. எந்த டென்ஸில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அதை. ஹரிஷ் ரோட் எ லெட்டர். ஸோ இங்கே எதை எழுதினாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வருமே, லெட்டர். அதுதான் ஆப்ஜெக்ட். மக்களே உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஆன்சருக்கு நீங்கள் கொஷன் கேட்டு ஆன்சர் வந்துச்சுன்னா அது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். வாட்டுங்கிற கொஷனுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா அது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அது இல்லாமல் அதை நீங்கள் எழுதுனீங்கன்னா கிராமட்டிக்கலி ராங். புரியுதா? ட்ரான்சிட்டிவ் வேர்ப் சிம்பிளாக சொல்கிறேன், ஜஸ்ட் அவுட்லைன் தான். ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்டை எடுத்துக்கும், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் ஆப்ஜெக்ட் எடுக்காது. இப்போ இன்ட்ரான்சிட்டிவ் வேர்போட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ராஜு ஸ்லெப்ட். ராஜுங்கிறவர் தூங்கிட்டாருன்னு சொல்லுது. எதை தூங்கினாருன்னு நீங்கள் கேட்க முடியாது, எங்கே தூங்கினாருன்னு கேட்கலாம். புரியுதா மக்களே? எதை தூங்கினாருன்னு நீங்கள் கேட்க முடியாது. ஸோ ராஜு ஸ்லெப்ட்டுங்கிறது 100% கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ராமு இஸ் வாக்கிங். ராமுங்கிறவர் நடக்கிறாரு. என்ன நடக்கிறாருன்னு கேட்க முடியாது, எங்கே நடக்கிறாருன்னு கேட்கலாம். மக்களே உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ராமு இஸ் வாக்கிங், அவர் நடக்கிறாரு. எதை நடக்கிறாருன்னு கேட்க முடியாது தானே? உங்களுக்கு அங்கே ஆன்சர் வரலைன்னா அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இதெல்லாமே இந்த சென்டென்சஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்லெப்ட்டு, வாக்கிங்கு, சிட்டு, சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் தான். அது ஆப்ஜெக்ட்ஸ் எப்போவுமே எடுக்காது. இங்கிலீஷ் கிராமர் கான்செப்ட்ஸ் வெரி வெரி ஈஸி. அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிக்கும் கான்செப்ட்ஸ். புரியுதா மக்களே? இதுதான் ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்போட அவுட்லைன். உங்களுக்கு வேர்ப் டீச் பண்ணும்போது இந்த கேட்டகரி ஆஃப் வேர்ப்ஸ் எல்லாமே இன்டெப்த்தாக நான் டீச் பண்ணுவேன். இப்போ ஜஸ்ட் அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாமா? கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மேக் கிட்ஸ் ஹாப்பி. இங்கே கார்ட்டூன் கேரக்டர்ஸ் சப்ஜெக்ட், மேக்குங்கிறது வேர்ப். என்ன வேர்ப்? ட்ரான்சிட்டிவ் வேர்ப். கிட்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வர வேர்ட் ஹாப்பிங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். மக்களே, ஆப்ஜெக்ட் பற்றி ஒரு வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். புரியுதா உங்களுக்கு? நான் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் பற்றி ஒரு வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் தருதுன்னா அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சரி, ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இங்கே எது? ஹாப்பி. கிட்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட். புரியுதா? ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? ஆப்ஜெக்டை வேர்பை ரிசீவ் பண்ணும். மேக்குக்கு அப்புறம் ஒரு வேர்ட் வந்திருக்கேன், அது ஆப்ஜெக்ட். அது என்ன பண்ணுது? வேர்பை ரிசீவ் பண்ணுது. ஆப்ஜெக்ட் யூஸ்வலி என்ன பண்ண தெரியுமா? ஆப்ஜெக்ட் வேர்பை ரிசீவ் பண்ணும், இல்லைன்னா ப்ரிப்போஷனை ஃபாலோ பண்ணும். இது 2 தான் அது பண்ணும். நான் உங்களுக்கு ஆப்ஜெக்டை டீச் பண்ணும்போது அதை இன்டெப்த்தாக நான் டீச் பண்ணிடுவேன். அதில் செவரல் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அது ஆப்ஜெக்ட்னு ஒரு செஷன் இருக்குது. அந்த செஷனில் நான் இன்டெப்த்தாக நான் டீச் பண்ணுறேன். இது ஜஸ்ட் அவுட்லைன் தான். ஆப்ஜெக்ட்டுக்கு இது அவுட்லைன். புரியுதா மக்களே? ஸோ அந்த லாஸ்ட் வேர்டுங்கிறது தான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். கிட்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், மேக்குங்கிறது வேர்ப். இங்கே இன்னொன்று சொல்கிறேன், இது மைண்டில் வச்சுக்கணும். ஆப்ஜெக்ட்டு ஒன்று நவுனாக இருக்கும், அப்புறம் நவுனாக இருக்கும், இல்லைன்னா அட்ஜெக்டிவாக இருக்கும். இது 3ல் ஏதோ ஒன்று தான் இருக்கும். புரியுதா? ஆப்ஜெக்ட்டுங்கிறது நவுன், அப்புறம் நவுன் ஆர் அட்ஜெக்டிவ். இது 3ல் ஏதோ ஒன்று தான் இருக்கும். இங்கே ஹாப்பிங்கிறது என்ன? அட்ஜெக்டிவ். ஆனால் இங்கே ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. புரியுதா மக்களே? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கார்ட்டூன் கேரக்டர்ஸுங்கிறது சப்ஜெக்ட், மேக்குங்கிறது வேர்ப், கிட்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், ஹாப்பிங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இங்கே ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணுது? ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்.
புரியுதா உங்களுக்கு? ஓகே, நம்ம இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த ஃபோர்த் எக்ஸாம்பிள் இஸ் பீப்புள் கால் ஜேம்ஸ் ஸ்டைலிஷ். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் எல்லாரும் ஜேம்ஸுங்கிற ஒரு ஆளை ஸ்டைலிஷ்னு கூப்பிடுறாங்களாமா. இங்கே பார்த்தீங்கன்னா பீப்புளுங்கிறது சப்ஜெக்ட், காலுங்கிறது மெயின் வேர்பில் அது ட்ரான்சிட்டிவ் வேர்ப், ஜேம்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், ஸ்டைலிஷ்ங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஆனால் கிராமட்டிக்கலி அது அட்ஜெக்டிவ். புரியுதா உங்களுக்கு? இங்கே ஸ்டைலிஷ்ங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஏன்னா அது ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. புரியுதா மக்களே? உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் பற்றி ஒரு வேர்ட் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் பற்றி ஒரு வேர்ட் ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே புரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்டை பார்க்கலாம். There are 2 types of complement. Totally 2 types of complement இருக்கு. அது எதுன்னு பார்க்கலாமா? The first type of complement is subject complement and the second is object complement. இப்போ நான் உங்களுக்கு subject complementனா என்ன, object complementனா என்னன்னு in-depth நான் சொல்லி தர போகிறேன். Subject complement. A subject complement or subjective complement is the adjective, noun or pronoun that provides information about the subject. It always follows the linking verb. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் சப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுனை நாங்கள் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆர் சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட்னு கூப்பிடலாம். புரியுதா மக்களே? இந்த காம்ப்ளிமெண்ட் எப்போதுமே லிங்கிங் வேர்புக்கு அப்புறமா தான் வரும். லிங்கிங் வேர்ப்ஸ் எது? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், சவுண்ட், ஸ்மெல், லுக், டேஸ்ட் இதெல்லாமே லிங்கிங் வேர்போட எக்ஸாம்பிள்ஸ். நான் உங்களுக்கு வேர்ப் டீச் பண்ணும்போது இதெல்லாமே நான் டீச் பண்ணிடுவேன். இப்போ ஜஸ்ட் அவுட்லைன் தான். இந்த லிங்கிங் வேர்புக்கு அப்புறமா தான் இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வரும். புரியுதா? சப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுனை தான் நாங்கள் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஆர் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது எப்போதுமே லிங்கிங் வேர்புக்கு அப்புறமா தான் வரும். ஓகே, நம்ம இப்போது கேட்டகரிஸ் ஆஃப் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு பார்க்கலாம். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இஸ் டிவைடட் இன்டு 2 கேட்டகரிஸ். நம்ம சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டை 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணியிருக்கோம். நம்பர் 1 இஸ் ப்ரெடிகேட் நாமினேட்டிவ், நம்பர் 2 இஸ் ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ். உங்களுக்கு நான் ப்ரெடிகேட் நாமினேட்டிவ்னா என்ன, ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு இன்டெப்த்தாக டீச் பண்ண போகிறேன். என்னடா இது இங்கே ப்ரெடிகேட் வருதுன்னு பார்க்குறீங்களா? ப்ரெடிகேட்குள்ளே தான் காம்ப்ளிமெண்ட்டே வரும். புரியுதா மக்களே? வாங்க இப்போது ப்ரெடிகேட் நாமினேட்டிவ்னா என்ன, ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ்னா என்னன்னு பார்க்கலாம். Predicate nominative. Predicate nominative is a noun or pronoun that renames or describes the subject. This is very easy friends. Subject describe பண்ற or information கொடுக்குற ஒரு noun or pronoun நாம predicate nominative சொல்லுவோம். புரியுதா? நான் again repeat பண்ணுறேன். Subject describe பண்ற or information கொடுக்குற noun or pronoun நாம predicate nominative சொல்லுவோம். புரியுதா மக்களே? இப்போ நான் உங்களுக்கு இங்கே 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் சௌமியா இஸ் எ பியூட்டிஷியன். சௌமியாங்கிற ஒரு பொண்ணு பியூட்டிஷியனு இந்த சென்டென்ஸ் சொல்லுது. ஸோ இங்கே பியூட்டிஷியனுங்கிறது நவுன். ஒரு சப்ஜெக்டை நவுன் ஆர் ப்ரொனவுன் டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ப்ரெடிகேட் நாமினேட்டிவ்னு சொல்லுவோம். இங்கே பியூட்டிஷியனுங்கிறது நவுன் தானே, ஸோ இது ப்ரெடிகேட் நாமினேட்டிவ். சௌமியாங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது லிங்கிங் வேர்ப், ஏங்கிறது இன்டெஃபினட் ஆர்டிக்கல், பியூட்டிஷியனுங்கிறது ப்ரெடிகேட் நாமினேட்டிவ். இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டில் தான் வருது. புரியுதா மக்களே? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டில் வர ஒரு கேட்டகரி தான் இது ப்ரெடிகேட் நாமினேட்டிவ். புரியுதா மக்களே? இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் இட் வாஸ் ஹீ. இதோட அர்த்தம் என்னவென்றால் அது அவர் தான்னு சொல்லுது. இங்கே இட்டுங்கிறது சப்ஜெக்ட், வாஸுங்கிறது லிங்கிங் வேர்ப், ஈங்கிறது ப்ரெடிகேட் நாமினேட்டிவ். சப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற நவுன் ஆர் ப்ரொனவுனை என்னென்னு சொல்லுவோம்? ப்ரெடிகேட் நாமினேட்டிவ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நவுன் வந்துருச்சு, செகண்ட் எக்ஸாம்பிளில் ப்ரொனவுன் வந்துருச்சு. இங்கே சில பேர் ஹிம்முன்னு போடுவாங்க, அது ராங்கு. ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுனை போடக்கூடாது, எப்போவுமே சப்ஜெக்டிவ் ப்ரொனவுனை தான் போடணும். லிங்கிங் வேர்புக்கு அப்புறம் எப்போவுமே சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வரும். புரியுதா மக்களே? உங்களுக்கு நான் ப்ரொனவுன் டீச் பண்ணும்போது அது எல்லாமே டீச் பண்ணுவேன். இப்போ ஜஸ்ட் அவுட்லைன் தான். புரியுதா மக்களே? இட்டுங்கிறது சப்ஜெக்ட், வாஸுங்கிறது லிங்கிங் வேர்ப், ஈங்கிறது ப்ரெடிகேட் நாமினேட்டிவ்.
சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற நவுன் ஒரு ப்ரொனவுனை நம்ம ப்ரெடிகேட் நாமினேட்டிவ்னு சொல்லுவோம். இந்த ப்ரெடிகேட் நாமினேட்டிவ் எதுக்குள்ளே வரும்? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்குள்ளே வரும். புரியுதா மக்களே? இப்போ நம்ம ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவை பார்க்கலாம். ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ் இஸ் an adjective that describes or renames the subject. ஒரு அட்ஜெக்டிவ் சப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா அது ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ். புரியுதா உங்களுக்கு? ஒரு நவுன் ஒரு ப்ரொனவுன் சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அது ப்ரெடிகேட் நாமினேட்டிவ். ஒரு அட்ஜெக்டிவ் சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா அது ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ். சிம்பிள் தானே? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். 2 எக்ஸாம்பிள்ஸ் அங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஹரிஷ் இஸ் ஸ்மார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். அது என்ன பண்ணுது? சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுது ஆர் சப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ அதனால் இது ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ். ஸ்மார்ட்டுங்கிறது ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ். புரியுதா மக்களே? ஹரிஷ்ங்கிறது சப்ஜெக்ட், இஸ்ங்கிறது லிங்கிங் வேர்ப், ஸ்மார்ட்டுங்கிறது ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ். ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ் எதுக்குள்ளே வரும்? சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்குள்ளே வரும். புரியுதா மக்களே? இப்போ செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இந்தியா இஸ் மார்வலஸ். இங்கே மார்வலஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஒரு அட்ஜெக்டிவ் சப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அது ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ். ஸோ அதனால் இது ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ். மார்வலஸ்ங்கிறது ப்ரெடிகேட் அட்ஜெக்டிவ், இஸ்ங்கிறது லிங்கிங் வேர்ப், இந்தியாங்கிறது சப்ஜெக்ட். புரியுதா மக்களே? உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாம செகண்ட் டைப் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்டை பார்க்கலாம். The second type of complement is object complement. An object complement is the adjective, noun or pronoun that follows a direct object to rename or describe it. ஓகே, இதோட அர்த்தம் என்னவென்றால் ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுனை நாம ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு கூப்பிடுவோம். புரியுதா மக்களே? இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுனை நாம ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு கூப்பிடுவோம். இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தான் வரும். அது அட்ஜெக்டிவாக இருக்கலாம், ப்ரொனவுனாக இருக்கலாம், இல்லை நவுனாக இருக்கலாம். புரியுதா மக்களே? ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுன் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் தான். புரியுதா? அது எப்போவுமே ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தான் வரும். ஓகே, நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். The first example is the judge found the accused guilty. இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி என்று ஜட்ஜ் அறிவிடுறாரு. பாருங்க இங்கே மக்களே, the judgeங்கிறது இங்கே சப்ஜெக்ட், ஃபவுண்டுங்கிறது வேர்ப். என்ன வேர்பு? டிரான்சிட்டிவ் வேர்ப். the accusedங்கிறது ஆப்ஜெக்ட். அந்த லாஸ்ட் வேர்டு இருக்கே guilty, அந்த வேர்ட் தான் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அது ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. இப்போ உங்களுக்கு புரியுதா மக்களே? கிராமட்டிக்கலி கில்ட்டிங்கிற வேர்டு என்ன? அட்ஜெக்டிவ். ஸோ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுனை நாம ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். புரியுதா? த செகண்ட் எக்ஸாம்பிள் இஸ் ரிங்கு கால்ஸ் இஸ் டாக் லயன். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் ரிங்குங்கிறவர் அவரோட நாயை லயனுன்னு கூப்பிட்றாராமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிங்குங்கிறது சப்ஜெக்ட், காலுங்கிறது வேர்ப். இங்கே ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது, அதனால தான் அது கால்ஸ். பாஸ்ட் ஃபார்ம்னா கால்ட் ஆயிரும். இது எல்லாமே உங்களுக்கு வேர்ப் டீச் பண்ணுவோம், நான் டீச் பண்ணுவேன். புரியுதா மக்களே? ஜஸ்ட் அவுட்லைன் தான். இஸ்ங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். டாக்ங்கிறது ஆப்ஜெக்ட், லயனுங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். புரியுதா மக்களே? ஆப்ஜெக்ட் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு அட்ஜெக்டிவ், நவுன் ஆர் ப்ரொனவுனை நாம என்னென்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இங்கே லயனுங்கிறது என்ன? நவுன். ஸோ அது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். புரியுதா மக்களே? ரிங்குங்கிறது சப்ஜெக்ட், காலுங்கிறது வேர்ப். மெயின் வேர்பில் என்ன வேர்ப்? அது டிரான்சிட்டிவ் வேர்ப். இஸ்ங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், டாக்ங்கிறது ஆப்ஜெக்ட், லயனுங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். புரியுதா மக்களே? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் நான் உங்களுக்கு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணியிருப்பேன் ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டாக. இங்கே நான் நவுன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுட்டுன்னு சொல்லி தான் நான் அட்ஜெக்டிவ், நவுன், அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் நான் உங்களுக்கு ப்ரொனவுன் கொடுத்துருப்பேன். புரியுதா மக்களே? இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாமா? த தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இஸ் யூ ஷுட் அப்பாயிண்ட் him சம்திங். இதுக்கு அர்த்தம் என்னவென்றால் நீங்கள் அவரை ஏதாவதாக நியமிக்கலாம். புரியுதா?
இங்கே யூங்கிறது என்ன? சப்ஜெக்ட். ஷுட் அப்பாயிண்ட்டுங்கிறது என்ன? வேர்ப். ஷுட்டுங்கிறது மாடல் வேர்ப், அப்பாயிண்ட்டுங்கிறது மெயின் வேர்ப். இம்ங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட். சம்திங்குங்கிறது ப்ரொனவுன். புரியுதா மக்களே? இங்கே ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எதை டிஸ்கிரைப் பண்ணுது? ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணுது. அதனால் இது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். யூங்கிறது சப்ஜெக்ட், ஷுட் அப்பாயிண்ட்டுங்கிறது வேர்ப், ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்ட், சம்திங்கிறது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இங்கே சம்திங்குங்கிறது இன்டெஃபினிட் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். புரியுதா மக்களே? ப்ரொனவுனில் நான் உங்களுக்கு எல்லா டைப்ஸையும் நான் சொல்லி தந்துடுவேன். டீச் பண்ணுற கான்செப்ட்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ் டீச்சருக்கே டீச் பண்ணலாம். இது ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும். எந்த கிராமர் புக்லேயும் இந்த அளவுக்கு இன்டெப்த்தாக இருக்காது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களை. புரியுதா? இது ரொம்ப இன்டெப்த்தாக இருக்குது. கைண்ட்லி யூட்டிலைஸ் இட். Okay friends, thanks for watching this video. I will meet you in the next session with a new concept. Until then, take care. Bye bye.